வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சேல் ஆர்டர் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். சில இண்டஸ்ட்ரீஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போங்கும்போது நீங்கள் என்னென்னா இன்க்ளூடிங் டேக்ஸ் மட்டும் அவசரமாக பில் போடும்போது இன்க்ளூடிங் டேக்ஸ் மட்டும் நீங்கள் போடுவாங்க. அது டேக்ஸோட கால்குலேட் ஆகி வரணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது செட்டிங்ஸ் வந்து நம்ம ஓடல எப்படி எடுத்துகிட்டு வரலாம், எங்கே இருக்கும் எனபிள் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக டிஃபால்ட்டாக எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நியூவாக ஒரு கொட்டேஷன் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இங்கே வந்து கஸ்டமர் ஏதோ ஒரு கஸ்டமர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டீல் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. மோஸ்ட் ஆஃப் ஸ்டீல் யூனிட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. கரெக்டுங்களா. ஸோ அதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிலோ அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 60 இன்க்ளூடிங் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேக்ஸ் வந்து 18% போடணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி இப்போ வந்து ஜிஎஸ்டி போடுறேன் அப்படின்னா, ஸோ அதோட கால்குலேட் ஆகி 70,800 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி வந்து இப்போ வந்து இதை கொடுத்துட்டா நீங்கள் கொட்டேஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா இன்க்ளூடிங் டேக்ஸ் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதை வந்து எனபிள் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நான் வந்து கான்ஃபிகரேஷனில் வெளில போய்க்கிறேன். ஸோ இந்த அக்கௌண்டிங்கில் கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா, இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நம்ம சேல் ஆர்டர் ஒரு சேல் இன்வாய்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஓகேங்களா. அப்போனா தான் வந்து அது எனபிள் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் அக்கௌண்டிங்கில். ஸோ இங்கே டேக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூடட் டேக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்காண்டி இன்னொரு டேட்டா பேஸ் வச்சுருக்கேன், அதில் போய்க்கிறேன். ஸோ இங்கே வந்து அக்கௌண்டிங்கில் கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் சேம் அதே தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் மெனு வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஏன்னா இதில் வந்து நான் ஆல்ரெடி சேல் ஆர்டர் இன்வாய்ஸ்லாம் போட்டேன், அதனால் அது க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணும்போது நான் வந்து இதை இன்க்ளூடட் டேக்ஸ் அப்படின்றத கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேல் ஆர்டர் கொட்டேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சேல் ஆர்டருக்குள்ளே போகிறேன், நியூன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து கஸ்டமர் ஏதோ ஒரு ஸ்ரீனி அப்படின்ற மாதிரி நேம் கொடுத்துக்கிறேன். தென் இங்கே வந்து ப்ராடக்ட் வந்து சிஆர் காயில் ஸ்ட்ரீட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஒரு 1000 கிலோ அதே மாதிரியே கொடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே டேக்ஸ் எடுத்து விட்டுட்டு, ஸோ இதில் 18 ஸோ 18% கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் ரூ. 60 இன்க்ளூடிங் டேக்ஸ். ஸோ நம்ம இன்க்ளூடிங் டேக்ஸ் கொடுக்குறனால இங்கே டேக்ஸ் கொடுக்க தேவையில்ல. கரெக்டுங்களா. ஸோ நான் வந்து ரூ. 60 இன்க்ளூடிங் டேக்ஸ் கொடுக்குறேன். ஸோ பிரித்து காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நான் பிரித்து காட்டிக்கலாம். ஸோ இங்கே வந்து ரூ. 60, தென் வந்து பார்த்திங்கன்னா 60,000 தான். ஸோ இங்கே வந்து ஜிஎஸ்டி போட்ட உடனே இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது 60,000த்துக்கான கால்குலேஷன் தான் காட்டும். அதேமாதிரி இன்க்ளூடிங் டேக்ஸ் நான் 70 அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ 70 அப்படின்னு இருக்கும். இது இங்கே நான் ஆல்ரெடி இருக்கிற நம்ம டிஃபால்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சேல் ஆர்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொட்டேஷனில் நான் சேம் அதே இதுதான் மாடியூல் நான் வந்து 70ன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 82,600ன்னு வருதுங்களா. ஸோ இதில் நான் 70ன்னு கொடுத்துருக்கேன், இங்கே 70,000. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஷியேட். கரெக்டுங்களா. ஸோ இதை வந்து நம்ம ஓடல பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.